செவன் டைகர் ரிசர்வ் இன் 7 days ஒன் ட்ரிப்போட லாஸ்ட் டே தாங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து சாட்டர்டே. டைம் வந்து மார்னிங் ஒரு 5:30 இருக்குங்க. நமக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் இன்னைக்கு தாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இந்த ஜங்கிள் இருந்து அப்படியே பொக்காபுரம், மாயாறு, சிங்காரா ரோட்லாம் போகலான்ட்டு இப்போ காலையிலே கிளம்பிட்டோங்க. போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோவை பார்க்காதவங்க போன வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போன வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு காட்டு யானை வந்து நம்ம ரூம் பக்கத்துலேயே வந்துடுங்க. நைட்டெல்லாம் ஒழுங்காக தூக்கமே இல்லை. ஒரு 1:30 மணி 2 மணிக்கெலாம் யானை பயங்கரமாக கத்துச்சு. தூங்கிட்டு இருந்த எங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நம்மளும் ரெசார்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்தோடனே இது வைல்ட் டாகா இல்லை ஃபாக்ஸா என்னன்னே தெரியலங்க. நம்ம ஏதோ நாயின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். அதை பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்தால் இன்னொன்று அதே மாதிரி ஒன்று கிராஸ் ஆகி போச்சுங்க. சரி, நாய் தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் வந்துட்டோங்க. அப்புறம் நம்மளும் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இது என்னடா நாய் வால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஃபாக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஒரு சில இடத்துல டாகுன்னும் போட்டிருந்ததுங்க கூகுளில். பட் அது என்ன நம்மளுக்கு கிளியராக தெரியலங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நாயாகவே இருந்துட்டு போட்டுன்ட்டு கம்முன்னு விட்டேன் நானும். போன வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த யானை ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்தது நம்ம ரூம் பக்கத்துலேயே. சரி, நம்மளும் அந்த யானை போயிடுச்சுன்னு நினச்சோங்க. நைட்டு ஒரு 1:30-2 மணிக்கு ரூம் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்த மாதிரி இருக்குது. அது கத்துன சவுண்டு அப்படியே ரூமே வைப்ரேட் ஆகிடுச்சுங்க. அந்தளவுக்கு இருந்தது சவுண்டு யானை கத்துனது. அதுக்கப்புறம் வந்து பயத்தில் தூக்கமே வரலங்க. நம்மளும் இப்போ பொக்காபுரம் ரோட்லேருந்து மாயா ரோடு வந்துட்டோங்க. நம்மளுக்கு எதுவும் பெருசாக நம்பிக்கை இல்லை இந்த புலி சிறுத்தையெல்லாம் பார்ப்போன்னு. சரி, கடைசி நாள் எதுக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தாங்க வந்தோம். ஆனால் எப்பயும் போல் நம்மளுக்கு மாயா ரோட்டில் எதுவும் சைட் ஆகலைங்க. அட்லீஸ்ட்டு நம்ம கரடியாவது பார்ப்போம் மாயா ரோட்டில் வந்தால். இன்றைக்கி கரடியை கூட பார்க்க முடியலங்க. சரின்னு அப்படியே மாயா ரோட்லேருந்து சரி சிங்காரா ரோடு அப்படியே போயிட்டோங்க. நம்மளுக்கு என்ன தான் இந்த சிங்காரா ரோட்டில் எதுவும் சைட் ஆகலைன்னா கூட, இந்த காலையில் டைமில் அந்த சூரிய வெளிச்சம் காட்டுக்குள்ளே வரும்போது இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நம்மளுக்கு எதுவும் சைட் ஆகாதுன்னு தெரியும், இருந்தாலும் அந்த சிங்காரா ரோட்டில் அந்த காட்டோட அழகை ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோங்க. நம்ம சிங்காரா ரோட்டில் போயிட்டுருக்கும்போதே நமக்கு இந்த கழுகு தாங்க சைட் ஆச்சு. இது பேர் வந்து ரெட் ஹெட்டட் வல்ச்சர்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேங்க. தமிழில் வந்து செந்தலை கழுகுன்னு சொல்கிறாங்க. நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப நேரம் இதை வந்து அங்கேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீடியோவில் பார்க்க இது குட்டிஸாக இருக்குங்க, ஆனால் நேரில் பார்க்க ரொம்பவே பெருசாக இருந்ததுங்க இது. சிங்காரா முடிச்சுட்டு அப்படியே சரி ரூம் போகலான்னு வந்துட்டோங்க. இது வந்து பொக்காபுரம் ரோடு தாங்க. நம்ம ரூம் பொக்காபுரம் ரோட்டில் தான் இருக்குது, ஜங்கிள் ஹட்டுன்ட்டு. இந்த ரோட்டில் போகும்போதுமே அந்த இயற்கையை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சரி, நான் அப்படியே அந்த இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோங்க. நான் ஒரு 4 நாள் இந்த மசனக்குடியில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் பண்ண தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து வெறும் இந்த மாயாறு, சிங்காரா ரோடு மட்டுமே தாங்க நான் சுற்றிட்டு இருந்தேன். இந்த பொக்காபுரம் ரோட்லேயும் வந்து நிறையா டைகர் கிராசிங்லாம் இருக்குது.
அதே மாதிரி இந்த மாவனல்லா ரோட்லேயும் சுற்றினா டைகர் பார்க்க சான்ஸ் இருக்குங்க. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொக்காபுரம், இந்த அச்சக்கரை, இந்த மாவனல்லா ரோடு மூணுத்தையும் விட்டுட்டு வெறும் மாயாறு, சிங்காரா இந்த 2 இடத்துல மட்டும்தாங்க இந்த 4 நாள் சுற்றணும். பொக்காபுரம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு சைட் ஆனது பார்த்திங்கன்னா இந்த கிளி தாங்க சைட் ஆச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்து நம்மளுக்கு இந்த கீரிப்புள்ளை சைட் ஆச்சுங்க. நம்மளும் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ரூம் கிட்ட டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நம்மளும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்தே நம்ம ஊருக்கு தாங்க போக போகிறோம். போன வீடியோவில் அந்த யானை சுற்றிட்டு இருந்ததை பார்த்தீங்க இல்லையாங்க ரூம் கிட்ட, அந்த யானை இங்கே தாங்க இருந்தது. நம்ம ரூம்லேருந்து ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் தூரத்தில் தாங்க அந்த யானை இருந்தது. நம்ம தங்கியிருந்த ரூம் பக்கத்துலேயே இருக்கிற மரத்துக்கு மேலே இந்த இந்தியன் ஜெயின்ஸ் குறியில் பார்த்தோங்க. அது நம்மளே பார்த்துட்டு இருந்தது ரொம்ப நேரமாக. நம்மளும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. சரி, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு டைமு இந்த மாயாறு, சிங்காரா ரோடு இன்னொரு டைம் போயிட்டு அப்படியே ஊருக்கு போகலான்ட்டு நம்மளும் செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக மாயாறு, சிங்காரா ரோடு போயிட்டோங்க. சின்ன ஒரு ஆசை தான், இந்த புலியோ சிறுத்தையோ பார்த்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் சரி இன்னும் ஒரு டைமு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த ரோட்டில் ட்ரை பண்ணிட்டு போயிடுவோன்ட்டு போயிட்டுருக்கோங்க.
எப்பயும் போல் நம்மளுக்கு மாயார் சிங்காரா ரோட்டில் எதுவும் சைட் ஆகலைங்க. சரி அப்படியே ரிட்டர்ன் ஊருக்கு போயிட்டுருக்கோம். நம்ம அந்த டைமில் இந்த பந்திப்பூரில் சஃபாரி எல்லாம் பேனில் இருந்ததுங்க. இது வரைக்கும் நானுமே வந்து இந்த பந்திப்பூரில் இந்த கவர்மெண்ட்டால் ரன் பண்ணுற இந்த ஹரிணி, இந்த சீத்தல், இந்த காட்டேஜ்லலாம் நானும் ஸ்டே பண்ணதில்லைங்க. ஃப்யூச்சரில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி வீடியோ போடுறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்போ தான் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். நான் போடுற வீடியோவும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இதோட வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.